வணக்கம் மாணவ செல்வங்களே. மனித செயல்பாடுகள் சுற்றுச்சூழலுக்கு பல தீங்கு விளைவிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றம் மாசு எனப்படும். விரும்பத்தகாத மாற்றங்களை கொண்டு வரும் பொருட்கள் மாசுபடுத்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. மாசுபாடுகளில் ரசாயனங்கள், வாயுக்கள், திடக்கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஆகியவை அடங்கும். நமது அன்றாட நடவடிக்கைகளில் ஏராளமான கழிவுப் பொருட்கள் உருவாகி தூக்கி வீசப்படுகின்றன. நொதிகள் அல்லது உயிரியல் செயல்முறைகளால் சிதைக்கக்கூடிய பொருட்கள் மக்கும் தன்மை என்று அழைக்கப்படுகின்றன. நெகிழிகள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பல பொருட்கள் பாக்டீரியா அல்லது பிற மட்குண்ணிகளின் செயல்பாட்டால் உடைக்கப்படாது. இந்த பொருட்கள் வெப்பம் மற்றும் அழுத்தம் போன்ற இயற்பியல் செயல்முறைகளால் செயல்படும். ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் இந்த மக்காத கழிவுகள் நமது சுற்றுச்சூழலில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் மற்றும் உயிரியல் செயல்முறைகளால் உடைக்கப்படுவதில்லை. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்: மின்னணு கழிவு மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை. முக்கிய வார்த்தைகள்: மின் கழிவுகள், நிலப்பரப்பு அல்லது குப்பை, வண்டல், கிருமி நீக்கம், சேறு, எரித்தல், உரமாக்குதல், உயிர்வாயு. திடக்கழிவு மேலாண்மை பற்றிய கருத்து வரைபடத்தை கவனிப்போம். மின்னணு கழிவு என்றால் என்ன தெரியுமா? மின் கழிவுகள் பொதுவாக மின்னணு கழிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதில் கெட்டுப்போன, காலாவதியான, பழுது பார்க்க முடியாத மின் மற்றும் மின்னணு சாதனங்கள் அடங்கும். இந்த கழிவுகளில் ஈயம், காட்மியம், குரோமியம் மற்றும் பாதரசம் போன்ற நச்சு உலோகங்கள் உள்ளன. அவற்றில் இரும்பு, தாமிரம், சிலிக்கான், அலுமினியம் மற்றும் தங்கம் ஆகியவை உள்ளன. உற்பத்தி செய்யப்படும் மின் கழிவுகளில் 5% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மின் கழிவுகளின் ஆதாரங்கள்: கணினிகள், மடிக்கணினிகள், கைபேசிகள், அச்சுப்பொறிகள், திரைகள், தொலைக்காட்சிகள்,
டிவிடி பிளேயர்கள், கால்குலேட்டர்கள், பொம்மைகள், விளையாட்டு உபகரணங்கள் போன்ற மின்னணு சாதனங்கள். குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள், மைக்ரோவேவ் ஓவன்கள், அரவை இயந்திரங்கள், தண்ணீர் வெப்பமூட்டிகள் போன்ற வீட்டு மின் சாதனங்கள். அச்சிடும் மை பொதியுரைகள், மின்கலன்கள் மற்றும் மின்னேற்றி மின்னூக்கிகள் போன்ற பாகங்கள். எந்தவிதமான மின் மற்றும் மின்னணு சாதனங்களையும் அறிவு இல்லாமல் அப்புறப்படுத்துவது ஒரு குப்பை கிடங்கு மற்றும் நீர் மாசுபடுத்திகள் ஆக மாறும். மின்னணு உபகரணங்களில் ஈயம் மற்றும் காட்மியம் போன்ற பல அபாயகரமான கனரக உலோகங்கள் உள்ளன. அவை கடுமையான மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தும். மின் கழிவுகளை கொட்டும் இடங்களும் அருகில் உள்ள இடங்களும் மாசுபட்டு கடுமையான சுகாதார கேடுகளை ஏற்படுத்துகின்றன. கழிவுநீர் மேலாண்மை. சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் அல்லது வீடு மற்றும் தொழில்துறை செயல்முறைகளில் இருந்து உருவாகும் கழிவுநீர் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்துவதில் முன்னணியில் உள்ளது. சாக்கடை நீரால் விவசாயம் மாசுபடுவதுடன் சுற்றுச்சூழல் சீர்கேடும் ஏற்படுகிறது. கழிவுநீர் அல்லது கழிவுநீர் ஆதாரங்கள். வீட்டு நோக்கம் அல்லது வீட்டு நடவடிக்கைகள். சாயம் மற்றும் ஜவுளி தொழில்கள். தோல் தொழில்கள். சர்க்கரை மற்றும் மதுபான தொழிற்சாலைகள். காகிதம் மற்றும் கூழ் தொழில்கள். கழிவுநீர் அல்லது கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை. வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைகளில் முன் திரித்தல், கழிவுநீர் தரமேற்றல், நீர் மறுபயன்பாடு ஆகியவை அடங்கும். வீட்டு மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளால் உருவாகும் கழிவு நீரில் இருந்து மண் மற்றும் திடமான துகள்களை அகற்றுவதற்கு முன் திரித்தல் அடங்கும். திரித்தப்பட்ட கழிவுநீர் பின்னர் காற்றூட்ட தொட்டியில் செலுத்தப்படுகிறது. இங்கே நுண்ணுயிர் அசுத்தங்கள் காற்றின் முன்னிலையில் ஏற்படும் உயிரியல் சிதைவின் மூலம் அகற்றப்படுகின்றன மற்றும் கழிவுநீர் தரமேற்றல் என்று அழைக்கப்படுகிறது. வண்டல் செயல்முறை என்பது இடைநீக்கத்தில் உள்ள திடமான துகள்களின் தீர்வு ஆகும். இடைநீக்கத்திலிருந்து வெளியேறும் துகள்கள் கசடு என்று அழைக்கப்படுகின்றன. சிதைவு செயல்முறையால் உருவாகும் கசடு பாதுகாப்பான அகற்றலுக்காக தொட்டியில் இருந்து அவ்வப்போது மாற்றப்படுகிறது மற்றும் கசடு அகற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட நீரின் குளோரினேஷன் மற்றும் புற ஊதா அதாவது UV
கதிர்வீச்சு எந்த நுண்ணுயிர் மாசுபாட்டையும் நீக்குவதற்கு அவசியம் கிருமி நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் மறுசுழற்சி என்று அழைக்கப்படும் வீடு அல்லது தொழில்துறை நோக்கங்களுக்காக நீர் வழங்கப்படும். திடக்கழிவு மேலாண்மை. திடக்கழிவுகளில் முக்கியமாக நகராட்சி கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் மின் கழிவுகள் போன்றவை அடங்கும். திடக்கழிவுகள் மண்ணில் கொட்டப்படுவதால் நிலப்பரப்பு மாசுபடுகிறது. திடக்கழிவு மேலாண்மை என்பது வீடு மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளில் இருந்து அகற்றப்படும் திடப்பொருட்களின் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் முறையான அகற்றலை உள்ளடக்கியது. திடக்கழிவுகளை அகற்றும் முறைகள். பிரித்தல். இது மக்கும் மற்றும் மக்காத கழிவுகள் போன்ற பல்வேறு வகையான கழிவுப் பொருட்களை பிரிப்பதாகும். சுகாதாரமான குப்பை கிடங்கு. திடக்கழிவுகள் தாழ்வான பகுதிகளில் கொட்டப்படுகின்றன. அடுக்குகள் ட்ரக்குகளால் சுருக்கப்பட்டு அடைக்கப்படுகின்றன. கழிவுப் பொருட்கள் சுமார் 2 முதல் 12 மாதங்களில் நிலைப்படுத்தி வைக்கப்படுகின்றன. கரிமப் பொருள் சிதைவுக்கு உட்படுகிறது. எரித்தல். மக்காத திடக்கழிவுகளை, அதாவது மருத்துவ கழிவுகள், முறையாக கட்டப்பட்ட உலைகளில் அதிக வெப்பநிலையில் எரிப்பதாகும். உரமாக்குதல். திடக்கழிவுகளில் மக்கும் பொருட்கள் நுண்ணுயிர் நடவடிக்கை அல்லது மண்புழுக்களால் மூலம் செரிக்கப்படுகிறது மற்றும் மட்கியதாக மாற்றப்படுகிறது. கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். பழைய புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள்களில் இருந்து காகிதங்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டு காகித ஆலைகளில் காகிதங்களை தயாரிக்கின்றன. விவசாய கழிவுகளான தேங்காய் மட்டைகள், சணல் பருத்தி தண்டு, கரும்பு போன்றவற்றை காகிதம் மற்றும் கடின பலகை தயாரிக்க பயன்படுத்தலாம். நெல் உமியை கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். பசுவின் சாணம் மற்றும் பிற கரிம கழிவுகளை கோபார் வாயு ஆலைகளில் பயன்படுத்தி உயிர்வாயு மற்றும் வயல்களுக்கு உரம் வழங்கலாம். 4R அணுகுமுறை. பயனுள்ள கழிவு மேலாண்மைக்கு குறைக்க, மறுபயன்பாடு, மீட்பு மற்றும் மறுசுழற்சி போன்ற 4R அணுகுமுறையை பின்பற்றலாம். பாடத்தின் சுருக்கம். நொதிகள் அல்லது உயிரியல் செயல்முறைகளால் சிதைக்கக்கூடிய பொருட்கள் மக்கும் தன்மை என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மக்காத கழிவுகள் நமது சுற்றுச்சூழலில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் மற்றும் உயிரியல் செயல்முறைகளால் உடைக்கப்படுவதில்லை. தேவையற்ற, வேலை செய்யாத மற்றும் காலாவதியான மின்னணு பொருட்கள் மின் கழிவுகளாக மாறுகின்றன.
சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் அல்லது வீடு மற்றும் தொழில்துறை செயல்முறைகளில் இருந்து உருவாகும் கழிவுநீர் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்துவதில் முன்னணியில் உள்ளது. திடக்கழிவு மேலாண்மை என்பது வீடு மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளில் இருந்து அகற்றப்படும் திடப்பொருட்களின் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் முறையான அகற்றலை உள்ளடக்கியது. பயனுள்ள கழிவு மேலாண்மைக்கு குறைக்க, மறுபயன்பாடு, மீட்பு மற்றும் மறுசுழற்சி போன்ற 4R அணுகுமுறையை பின்பற்றலாம்.